Fresh Tech videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சைலேஜ் செய்கிறதோட மூணாவது மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சைலேஜ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆனாலும் இதில் ஒரு சில குறைகள் இருக்குது. ஸோ இது எந்த முறையை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன், இது எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா சைலேஜ் செய்யக்கூடிய தொட்டியில் எந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. டபுள் லேயர் அமைப்பில் சுற்றிலுமே பாவடிவ அமைப்பில் ஒரு தொட்டிக்கு ஈக்குவலாக இப்போ பேப்பரை மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு தொட்டி போல் ஒரு அமைப்பில் இருக்குது. இதில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் கூட வெளியில் போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வழக்கம் போல் சைலேஜுக்கு வந்துட்டு தொட்டியில் தீவனப்பில் கொட்ட தொடங்கியாச்சு. இது ஒரே நேரத்தில் அதிகப்படியான புற்களை கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி பரப்பி விட்டு அதை காலால் நல்லா மிதித்து இதே போல் இது முழு அமைப்புக்கும் இதே போல் செஞ்சாச்சு. இப்படி காலால் இடைவிடாமல் எல்லா இடத்துலையும் அமுக்கிறதுனால கொஞ்சம் கூட ஏர் இருக்காது, எல்லாமே வெளியில் வந்துடும் அமுக்கிற அமுக்கத்தில். அதே நேரத்தில் இந்த தீவன புல்லில் எந்த வித உப்பு தண்ணியும் எதுவுமே சேர்க்க கிடையாது. வெறும் தீவன புல்லை அப்படியே வெட்டி தான் இப்போ சைலேஜுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நண்பா இதில் வந்துட்டு சைலேஜ் க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும் போது காட்டுறேன். இதோட ரிவர்ஸ் தான் நம்ம க்ளோஸ் பண்ணின ஃபார்மெட்டு. இப்போ மேலே இருக்கக்கூடிய கல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கல்லுக்கடியில் ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு லேயருக்கு மண்ணை ஏற்றிருக்கேன். மண் ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்னா இப்போ மழை பெஞ்சிருச்சு வலுவாக, ஸோ அதனால் வந்துட்டு ஈரம் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாலித்தீன் கவரில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ சைலேஜை ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது கீழே கருப்பாக தெரியக்கூடியது தான் சைலேஜ். ஸோ மேலே இருக்கக்கூடிய லேயர் வழக்கம் போல் கெட்டு போயாச்சு. எப்போவுமே சைலேஜ் போடும்போது டாப் லேயர் லேசாக கெட்டு போய் தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நண்பா சைலேஜோட மேற்பகுதியில் சுற்றிலுமே ஒரு 2 இன்ச்சு கனத்துக்கு பார்த்தீங்கன்னா சைலேஜ் கெட்டு போயிட்டு இருந்தது. அதை ரிமூவ் பண்ணின பிறகு கலர் நல்லாவே வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. ஸோ இதை வந்துட்டு மாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் அள்ள தொடங்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். நண்பா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஓல்டு ஆயில் பேரலை பயன்படுத்தி சைலேஜ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோக்கான லிங்க்கை கீழே கொடுக்குறேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ அதுலேயும் இதே போல் தான் ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருந்தது. அதே போல் சேம் மைனஸ் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு ஃபைனலாக ஷோ பண்ணுறேன். ஆனால் சைலேஜ் பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்கறது அட்ராக்ஷனாக நல்லா இருந்தது. அதே நேரத்தில் சைலேஜோட வாசனையும் நல்லா இருந்தது. இது மாட்டுக்கு போட்டாச்சு, மாடு ரொம்பவே விரும்பி சாப்பிடுது. நண்பா இந்த சைலேஜ் நல்லபடியாக வந்திருந்தாலும் இதில் ஒரு சின்னதாக மைனஸ் இருக்குது. அதாவது பாவடிவ அமைப்பு தொட்டியில் ஒரே பாலித்தீன் கவரை ப்ளைனாக போட்டதுனால ஜூஸ் போகிறதுக்கு வெளியில் வழி கிடையாது. ஸோ அதனால் சைலேஜில் உருவாகின ஜூஸ் வந்துட்டு தரையில் உரியாமையும் அதே நேரத்தில் நம்ம எந்தவித இறக்கமும் வைக்காததுனாலையும் இதில் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழ்ப்பகுதியில் லேசான ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம சைலேஜை குறைக்க நமக்கு அளவு தெரிஞ்சுது. அதாவது சைலேஜை நம்ம வந்துட்டு மாட்டுக்கு அல்ல அந்த ஈரம் கையில் அதிகமாக தெரிஞ்சுது. ஸோ அப்போவே தெரிஞ்சாச்சு கீழ்ப்பகுதியில் ஜூஸ் இருக்குது அப்படின்றத. நண்பா சைலேஜ் சாம்பிள் 3 உருவாக்கும் போது இதே போல் சாம்பிளில் ஜூஸ் கீழ்ப்பகுதியில் நிற்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உருவாக்கினன்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம சாம்பிள் 1, 2, 3ன்னு போடும்போது இதோட குவாலிட்டியில் எந்த அளவுக்கு வித்தியாசம் வருது அப்படின்றத நம்ம வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு சாம்பிள்ன்றது ரொம்பவே கட்டாயம். நண்பா இந்த வீடியோவில் சைலேஜ் சாம்பிள் 3க்கு வந்துட்டு போதுமான ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பிள் 4 இருக்குது போட்டதுலேயே. அதே நேரத்தில் புதுசாக பார்த்திங்கன்னா சாம்பிள் போடுறதுக்காக ஒரு இன்னும் 4-5 விதமான மெத்தடுகளை வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் போடலாம். இந்த மாதிரி பல விதமான ஐடியாக்களை உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பல விதமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.